ஹலோ ஆல், மதியம் லஞ்சுக்கு குட்டீஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். பீஸ் புலாவில் கொஞ்சமாக எனக்கு எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு அப்படியே சைட் டிஷ்ஷாக 2 முட்டை வச்சு பிளெயினான ஆம்லேட் போட்டு சூப்பராக லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டாச்சு. காலையிலேயே இட்லிக்கும் மாவரைச்சி வச்சுட்டேன். கரெக்டாக அரைச்சி முடிக்கவும் கிரைண்டரோட காயிலும் எரிஞ்சு போச்சு. என்னடா இந்த மாதம் எந்த வீண் செலவும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகுதேன்னு நினைக்கிற டைமில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. கிரைண்டருமே கொஞ்சம் பழசாயிடுச்சு. இனி எப்படியும் புதுசு தான் வாங்குற மாதிரி இருக்கும். நைட்டு இட்லிக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸுக்கு சப்பாத்தி மாவில் எக் ரோல் தான் செஞ்சுருந்தேன். ஸ்டஃபிங் கொஞ்சமாக வெங்காயமும் கேப்சிகமும் எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே அது மேலே டொமேட்டோ கெச்சப் போட்டு ரோல் பண்ணி கொடுத்தோன்னா ஸ்நாக்ஸ் வேலை முடிஞ்சுது. இவ்வளோ நாள் பஜ்ஜி மிளகாயில் பஜ்ஜி தான் செய்யலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் அதை வச்சு ஒரு சட்னி ரெசிபி இன்ஸ்டாவில் பார்த்துருந்தேன். எண்ணெயில் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, 2 பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, சின்ன துண்டு இஞ்சி, புளி, பஜ்ஜி மிளகா இதெல்லாம் போட்டு வதக்குனதும் கொஞ்சமாக மல்லியில, புதினா, கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு லாஸ்ட்டாக தாளிப்பு கொடுத்தோன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி கூட சூப்பராக இருந்தது. நாளைக்கு பார்க்கலாம்.